நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கேயும் போக கூடாது மாலதி, நீ என் கூடவே தான் இருக்கணும். அக்கா நீ என்ன சொல்றக்கா? நான் ஊர்ல இருந்து வந்தது காரணமே உன்னை பாக்குறதுக்கு தான். உனக்கு தான் இப்ப சரியாயிடுச்சே. இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? இல்ல மாலதி, நான் சொல்லிட்டேன்ல, நீ எங்கேயும் போக கூடாது. என் கூடவே என் கிட்டயே இருக்கணும். நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும். உன்னோட பிடிவாதம் எல்லாத்தையும் விட்டுடணும். ஆனா அக்கா மாட்டேன்னு சொல்லாத மாலதி. பாட்டி, மாலதி கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும்னு நானும் வினையும் ஆசைப்படுறோம் பாட்டி. நாங்க அவளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். அவளோட உடம்பு குணமாகிற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும் பாட்டி. அதுக்கப்புறம் அவளை நான் நம்ம ஊருக்கு அனுப்பிடுறேன். அது எப்படி முடியும் ஜீவிதா? மாலத்தி நம்ம ஊர்ல தானே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஜீவிதா வாரத்துக்கு 2 தடவை கீமோதெரபி எடுத்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது மாலத்தி இங்க இருந்தா... அங்கிள், உங்க ரிஷிகேஷ்ல இருக்கிற டாக்டருங்களை விட இங்கேயும் நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. மாலதி நல்லபடியா குணப்படுத்தி அனுப்ப வேண்டியது எங்க பொறுப்பு. எனக்கு சொல்ல தெரியல. நான் என்ன செய்யட்டும்? உன் மனசுக்கு என்ன தோணுது? பாட்டி, நான் எப்பவுமே அக்கா என்ன சொல்றாலும் அதை தட்டவே மாட்டேன். இப்ப சொல்றதும் நீ தட்டக்கூடாது. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் கூட தான் இருக்கணும். நான் இங்கே இருக்கேன் பாட்டி, என் அக்கா கூட. அம்மா, நம்ம வினய் சொல்றதும் கரெக்ட் தான். சண்டிகர்ல நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. உங்க ஊர்ல இந்த வசதி இருக்காதுல்ல? அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? நாங்க இருக்கோம்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு பாரமா இருப்பாளோன்னு யோசிக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்கம்மா? மாலதி இந்த வீட்டு பொண்ணு தானே. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி பாரமா நினைக்க முடியும்? இத பாருங்கம்மா, மாலதி பத்தி கவலைப்படுறத விட்டுருங்க. நாங்க இருக்கோம்ல, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பாட்டி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. மாலதியை தினைக்கும் ஒரு வாட்டியாவது உங்க கூட பேச வைக்கிறேன். அதுவும் இல்லாம நானும் ஜீவிதாவும் இருக்கோம்ல. ரொம்ப நல்லதுப்பா. தருண் சார், இந்த லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போய் வை. ஓகே சார். அக்கா அக்கா நீ என்ன பண்ற? படுத்துக்கோ. அட, நீயும் வந்து என் பக்கத்துல உட்காரு. அக்கா என்ன இதெல்லாம்? அக்கா தெரியும்ல, நேத்தோட எனக்கு 22 வயசு ஆயிடுச்சு. அதோட இந்தியாவுல என் ஏஜ்ல இருக்கிற 70% பொண்ணுங்களுக்கு நிச்சயமா கல்யாணம் ஆயிருக்கும். எனக்கு இன்னும் ஆகல. ஆனா அது வேற விஷயம். என் லைஃபோட வண்டி எப்பவுமே லேட் தானே. ஆனா அதுக்காக நீ என்ன இன்னமும் ஸ்கூலுக்கு போற பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. உன் ஏஜுக்கும் என் ஏஜுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்னும் இல்லக்கா. உன் அளவுக்கு தான் எனக்கும் மெச்சூரிட்டி இருக்கு. நான் ஒரு அடல்ட் சிட்டிசன். நான் ஓட்டு கூட போடுவேன். அதோட யாரையாவது இழுத்துக்கிட்டு ஓடவும். ஏன் இந்த கொலவெறிக்கா? I love you so much. அக்கா நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? மாலதி, இனிமே நீ என் பெர்மிஷன் இல்லாம விட்டு இறங்கவே கூடாது. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நீ என்கிட்ட சொல்லு, நான் கொண்டு வந்து தரேன். ப்ளீஸ் மாலதி, இந்த விளையாட்டெல்லாம் இதோட விட்டுரு. நீ இப்பதான் உன்னோட உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்.
டீச்சர். மாலதி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்ன? வாழ்த்தனம் பண்ண அரைஞ்சிடுவேன். என்னக்கா நீ? உன் கூட இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு தான் நான் இங்க இருக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா எல்லாம் மாறி போயிடுச்சு. நீ தான் இப்ப என்ன இங்க ஒரு ஜெயில் கைதி மாதிரியே பாத்துட்டு இருக்க. ஜெயிலர் மாதிரியே வார்ன் பண்ணிட்டு போற. பாவம் இல்லையா அந்த மாலதி? அத்தை, அத்தை வந்து நான் எடுத்த முடிவு சரியானதா இல்லை தப்பானதான்னு எனக்கு தெரியல. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஐம் சாரி. நான் எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டு முடிவு எடுத்திருக்கணும். இல்ல வினய், இதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீ எப்பவும் சரியா யோசிச்சுதான் முடிவெடுப்ப. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. இன்ஃபேக்ட் மாலதிக்கு கேன்சர் இருக்குங்கிற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வினய். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை சீக்கிரமாவே குணப்படுத்திடலாம். அதனால நீ எடுத்த முடிவுல எனக்கு சம்மதம் தான். ஆனா ஒரு விஷயம். என்ன விஷயம் அத்தை? ஒன்றும் இல்லை வினய், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போ நாம யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் மாலத்தியோட ஹெல்த்தை பற்றி மட்டும்தான். அதனால இப்போ அந்த விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அத்தை இங்கே பாருங்க, பொதுவாக பெண்களோட மனசுக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. அதை கெஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு திறந்த புத்தகமாக யாராலையுமே இருக்க முடியாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. மாலதி இந்த வீட்டில் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்ககிட்டயும் இந்த வீட்டில் இருக்கவங்ககிட்டயும் மரியாதையாக நடந்துப்பா. ஐ ப்ராமிஸ். தேங்க்யூ ஸோ மச். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே உன்கிட்ட வெளிப்படையாக தான் இருந்திருக்கேன். அதனால தான் மற்றவங்கள விடவும் என்ன உன்னால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடக்கடவுளே, இவன் இவ்வளவு சோகமா இருக்கா? அதுவும் கண்ணு முன்னாடி இவ்வளவு லட்டை வச்சுக்கிட்டு. இங்க பாத்தியா தாமு, எவ்வளவு லட்டு இருக்கு பாத்தியா? வரும்போது ஜீவிதா கொடுத்து அனுப்புனாளா? இந்த சாப்பிடு. எனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும் தாமா. ஆனா மாலதி அக்கா விட்டுட்டு இருக்கிறதா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா நீ இதுக்கு போய் இவ்ளோ கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இது இல்லம்மா, இன்னொரு காரணமும் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஊர்ல இருந்து கிளம்பும் போது நம்ம எல்லார் மேலயும் ஜீவிதாக்கா ரொம்ப கோவமா இருந்த மாதிரி இருந்தது. இல்லடா, அந்த மாதிரி இருக்காது. ஜீவிதா எதுக்கு நம்ம மேல கோவமா இருக்க போறா? ஏன் செல்லல, லட்டு சாப்பிடு. லட்டுலாம் ஒண்ணு வேணாம், போங்க. ஓ, தாமு சொல்றத சாதாரணமா எடுத்துக்காத. ஜீவிதா ஏன் கோவமா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவகிட்ட மாலதிக்கு இருக்கிற பிரச்சனையை நாம மறைச்சிட்டோம்ல, அதனாலதான். ஆமாமா, நீங்களும் ஜீவிதாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவ கோவப்படுறது நியாயம்தான். டாக்டர் பாஸ்கர் சொல்றதும் சரிதான். மாலதி அவளோட விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவளுக்கு வந்த வியாதி அவ ரொம்ப கேர்லெஸ் எடுத்துட்டு இருக்கா. ரிஷிகேஷ்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவ என்னடா அந்த ஊர்ல உட்காந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எவ்வளவு தடவை சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேன்றா. அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றதுக்கு ஜீவிதாவால மட்டும்தான் முடியும். இது எப்படி ஜீவிதா கிட்ட எடுத்து சொல்றத? ஹலோ ஜீவிதா, நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீயே கால் பண்ணிட்ட. ஒருவேளை நீங்க என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இவ்ளோ பெரிய விஷயத்தை எதுக்காக என்கிட்ட இருந்து நீங்க மறைச்சீங்க? ஏன் ஃபேமிலில அந்த விஷயத்தை மறைச்சாங்கன்னா அது அவங்களோட சூழ்நிலை, அதனால புரிஞ்சுக்க முடியும். ஆனா உங்களுக்கு என்னாச்சு டாக்டர் மதன்? நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம் இல்லையா? நீங்க டாக்டர் தானே? ஜீவிதா, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ண, ஆனா நீங்க சொல்லல. இந்த விஷயத்தை நினைச்சு நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் டாக்டர் மதன். சரி, நடந்தது எல்லாமே நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? டாக்டர் மதன்,
இப்ப நான் உங்களுக்கு எதுக்காக கால் பண்ணேன்னா மாலதியோட ட்ரீட்மெண்ட் பத்தி எனக்கு முழு டீடைல்ஸும் தெரிஞ்சாகணும். இப்ப மாலதி என் கூட சண்டிகர்ல தான் இருக்கா. அப்புறம் டாக்டர் மதன், இந்த ஊர்ல உங்களுக்கு யாராவது இந்த வியாதியை ட்ரீட் பண்றவங்க தெரிஞ்சா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் பண்றீங்களா? ஜீவிதா, அதுக்கு முன்னாடி நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் நிறைய தடவை உங்ககிட்ட இதை சொல்றதுக்கு ட்ரை பண்ண, ஃபோன் கூட டயல் பண்ண, ஆனா ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுத்துட்டே இருந்தது. நல்ல வேளை இப்படியும் உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் மாலதி உங்களோட சண்டிகர்ல இருக்கிற நல்ல விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கேன். உன்னை விட அவளை நல்லபடியா யாராலையும் பார்த்துக்க முடியாது. அப்புறம் மாலதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் பாஸ்கரோட கிளினிக்கு அங்கே சண்டிகரில் கூட ஒன்று இருக்கு. வீக்லி 2 days அங்கே விசிட் பண்ணுவார். இங்கே பாரு ஜீவிதா, ட்ரீட்மெண்ட் நடுவில் நான் இன்னொரு டாக்டரை பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். சரி, ஓகே டாக்டர் மதன், நாங்க மாலதியோட ட்ரீட்மெண்ட் டாக்டர் பாஸ்கரன் கிட்டே கண்டினியூ பண்றோம். நீங்க ப்ளீஸ் அவரோட கான்டாக்ட் நம்பரை கொஞ்சம் மெசேஜ் பண்றீங்களா? சரி, நான் இப்போவே மெசேஜ் பண்ணி விடுறேன். தேங்க்யூ டாக்டர் மதன். என்ன மேடம், டியூட்டி ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. வினய், மாலதியோட உடம்பு குணமாக்குற வரைக்கும் நான் எதை பத்தியுமே யோசிக்க போறதில்ல. அது சரி, ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குல்ல, அதுல எனக்காக ஒரு 24 நிமிஷம் ஒதுக்க மாட்டியா? வினய், இந்த நேரத்துல எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மாலதியோட யோசனையை தவிர எனக்கு வேற எதுவுமே தோண மாட்டேங்குது. இப்ப மாலதிக்கு வேற மருந்து கொடுக்கணும். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வினய், ஐ அம் சோ சாரி. சரி சரி, கிளம்பு. எஸ் மாலதி, கம் ஆன் கம் ஆன், லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். கம் ஆன் கம் ஆன், சூப்பர் மாலதி, எஸ் அப்படிதான், சூப்பர். கோ ஆன் மாலதி, எஸ் எஸ் எஸ், லாஸ்ட் ஸ்டேஜ், எஸ் எஸ், லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபிட் பண்ண போறேன். எஸ் அக்கா, இப்போ நீ கேம் அக்கா 2 செகண்ட். என்னக்கா, ஜஸ்ட் 2 செகண்ட்ல தோத்துட்டேன். வின் பண்ணிருந்தா ரெக்கார்ட் பண்ணிருப்பேன் தெரியுமா? ரெக்கார்ட் பண்ற சாக்குல நீ ரூல்ஸ மீற. மாலதி, நீ மருந்து சாப்பிட்டியா? இல்லல, சாப்பாடு சாப்பிட்ட உடனே நீ மருந்து எடுத்துக்கணும். நீ என்னடா இங்க உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்க? இப்பி half an hour லேட் ஆயிடுச்சு மாலதி. சீக்கிரமா மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த கேம் விளையாடுறதெல்லாம் இதோட விட்டு, உன் கண்ணு தான் பாழாகும். மிஸ் மாலதி சௌத்ரி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆர்டரை நீ மீறுவ? உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? வெள்ளக்காரங்க காலத்துல வாழ்ந்த டீச்சர். அதனால நான் உனக்கு கொடுத்திருக்கிற டைம் டேபிள ஃபாலோ பண்ணாம நீ மறுத்தனா நான் உன்னை மணிக்கணக்குல பெஞ்ச் மேல நிக்க வைப்பேன். Do you understand? So attention. வாய் தர. மருந்து சாப்பிடு. தனியா குடி. படுத்துக்கோ. போத்திக்கோ. கண்ணைய மூடு. That's like a good student. மாலதி, என்ன அப்படி பாக்குற? மாலதி, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க. இது என்ன பழக்கம் மாலதி? சீரியஸா இருக்க கத்துக்கோ. மாலதி, be serious. அக்கா, எனக்கு வந்த வியாதி தான் சீரியஸ் ஆயிடுச்சு. நான் ஏன் சீரியஸா இருக்கணும்? அப்படி இருந்தா வாழ்க்கையை வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிடும். அக்கா, உட்காரு. என்ன மிஸ்ஸஸ் வினய், ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகுறீங்க? உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஜீவிதான்னு ஒரு அக்கா இருக்கா. அவகிட்ட ஒரு மந்திர கோல் இருக்கு. அவ அந்த மந்திர கோலை ஒரு தடவை சுத்தினான்னா என்னோட பிரச்சனை எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடும். லைஃப் டைம் கேரண்டியோட சொல்றேன். இது கேன்சர்ல பெரிய விஷயமா? உனக்கு தெரியுமா, இது வரைக்கும் இதை நினைச்சு நான் ஒருத்தி மட்டும் தான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு என் அக்கா என் கூடவே இருக்காளே. பாவம், அந்த கேன்சர் நம்ம கொடுக்கற டார்ச்சருக்கு அது பயந்து ஓட போகுது. நினைச்சாலே பாவமா இருக்கு. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாதுக்கா, எல்லாம் டென்ஷனும் அந்த கேன்சரே படட்டும். எப்படி பேசுறதுன்னு உன்னை பார்த்துதான் நான் கத்துக்கணும். எப்படி அழுவணும்னு உன்னை பார்த்துதான் கத்துக்கணும்.
என்னாச்சு மாலதி? பலமா பட்டுச்சா? ஆமாக்கா, ரொம்ப பலமா அடிச்சிட்டேன். மாலதி, ஐ அம் சோ சாரி. என்னக்கா நீ ஒரு தடவை உன் முகத்தை பாரு. சரோஜா தேவி கூட ஓ அளவுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கவே முடியாது. அட சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்க்கா. இரு, உனக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, சோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சரிக்கா, இந்த மலர்ந்தும் மலராத பாட்டு எந்த படத்துல வருது? அந்த பாட்டு பாசமலர் படத்துல வருது. அந்த படம் எந்த இயர்ல ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லு. இயரா 1961 நினைக்கிறேன். அப்படின்னா 1961ல இருந்து 2013 வரைக்கும் நிறைய பாப்புலேஷன் ஏறி இருக்கும். அப்படின்னா உன்னை 1000ல ஒருத்தின் கூட இல்ல, லட்சத்துல ஒருத்தின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் வேர்ல்ட்லயே நீ ஒருத்தி தான். வாவ் வாவ், ஸ்மைல் எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்குக்கா. ஐ லவ் யூ. I love you too, மாலதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நோ நோ இது கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும். மசாலா ஃபில்ம் ஆச்சே, ஐ மீன் கமர்ஷியல் ஃபில்ம். ஷீ லைக் இட். இது ஆக்ஷன் மூவி ஆச்சே. இல்ல 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 இல்ல, இந்த படத்தை கொடுக்க மாட்டேன். அப்புறம் நம்மகிட்ட ஆக்ஷன் காட்டுவா. கேன்சல். எதுவும் கொடுக்கலாம். என்னப்பா பண்ற? ஒரே டிவிடிஸ், புக்ஸ், எக்ஸாம் ஏதாவது எழுத போறியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. மாலதி இங்க தானே இருக்க போறா. அவளோட ஹெல்த்தை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அவளுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா ரிஷிகேஷ்ல அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஆனா இங்க எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லைல்ல. அதனாலதான் அவளுக்கு போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா அவளுக்கு போரே அடிக்க கூடாது. வாட் அ ஸ்வீட் பாய் யூ ஆர். மாலதி ரொம்ப கொடுத்து வச்சவ. அவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சேன. பெஸ்ட் ஃப்ரெண்டா? இன்னும் நீ அவளை ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, ஸ்டெப் பை ஸ்டெப். அப்படியா? இங்க பார், இந்த விஷயத்தை இதுக்கு மேல மறைக்கிறது சரியில்லடா. என்ன விடு, அத்தைக்கு எப்போ சந்தேகம் வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்கல. இருந்தாலும் அவங்க எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. டவுட்டா? எப்படி வரும்? ஏன் வராது? ஏற்கனவே இவ்வளவு நடந்துருச்சு. இங்க மாயாவை கழட்டி விட்டு உடனே கையோட கிளம்பி மாலதியை பார்க்க ரிஷிகேஷ் போயிட்டேன். இப்ப மேடமும் இங்க வந்துட்டாங்களா, இனிமே உங்க சிலுமிஷத்துக்கு பஞ்சமா இருக்க போகுது. இவ்வளவு நாளா அத்தைக்கு வந்த அந்த சின்ன சந்தேகம் இதுக்கப்புறமா உறுதியாயிடும். ஆனா எனக்கும் மாலதிக்கும் இடையில இப்ப அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கும் மாலதிக்கு நடுவில் ஒண்ணு இல்லையா? என்னடா சொல்ல வர? அவளை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கணும் சொன்ன. ஆனா காதலை விட முக்கியம் கடமை. மாலத்திக்கிட்ட இப்ப காதலை விட அக்கறையை தான் காட்டணும். அதுலதான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். பண்ணிக்கிட்டும் இருக்கேன். நீ சொல்றத நான் நம்பலாம்ல? நிச்சயமான எனக்கு ஓகே தான். மாலத்திக்கு ஓகேன்னா ஐ மீன் நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். ரொம்ப பெருமையா இருக்கு. நீ உண்மையாவே மெச்சூர்ட் ஆயிட்ட. சரி, நான் கிளம்புறேன். நீ உன்னோட வேலையை நல்லபடியா முடி. அட அம்மா, நீங்களா? ஒன்னும் இல்லப்பா, விஸ்வாக்கு பால் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா. அம்மா, என்னம்மா நீங்க பால் தான் எனக்கு பிடிக்காதுல, ஏன் கொண்டு வந்தீங்க? விஸ்வா, நான் நீயும் வினையும் பேசினதை கேட்டேன். என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை மாலத்திக்கு கேன்சர் இருக்கிறதுனால நீ இந்த முடிவு எடுக்கலல்ல? ஏன் கேட்டேன்னா, உன் மனசு மாறினதுக்கு காரணம் அவளோட வியாதி ஒண்ணும் இல்லையே. இல்லம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இன்ஃபேக்ட் அவளுக்கு கேன்சர் இருக்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆச்சுமா. மாம், என்னோட ஃபீலிங்ஸை நான் இப்ப அவகிட்ட சொல்ல வேணான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவளும் நிறைய பிரச்சனையில இருக்கா.
ஒருவேளை நான் இந்த விஷயத்த இப்ப போய் சொன்னா அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அவன் மேல இரக்கம் காட்டுறேன்னு தப்பா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். அம்மா, நான் அவன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். எனக்கு எந்த அவசரமும் இல்லை. அவ பழைய நிலைமைக்கு வந்துருவா. நீ இந்த அளவுக்கு பேசுனது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இன்னும் சொல்ல போனா மாலத்தி மேல நீ வச்சிருக்கிற காதல் தான் உன்னை இந்த அளவுக்கு மாத்திருக்கேன். இந்த விஷயம் மாலத்துக்கு தெரிஞ்ச கூட நல்லா இருக்கும். தெரிஞ்சுப்பாம்மா. ஆனா அதுக்குள்ள நான் இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவேன். கிழவனா மட்டும் ஆயிடக்கூடாது. அம்மா, நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஏன்னா அவ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்கு முன்னாடி உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என் ஆசீர்வாதம் என்னைக்கு உன் கூட இருக்கும். நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா ஒரு நாள் மாலத்தி உன்னை நினைச்சு பெருமைப்படுவா. தேங்க்யூ மேம். See you.